பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால் ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக் கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஒரு நியாயமான நாட்டை, ஒரு கௌரவமான நாட்டை, இனங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். அண்மையிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே காணி விடுவிப்புகள் தொடர்பாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல காணிகளை விடுவித்து தந்து கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே முரக்கட்டஞ்சனை பிரதேசத்திலே இருந்த பாடசாலை அமையப்பெற்ற அந்த காணியிலே இராணுவம் மையம் கொண்டிருந்தது. அந்த காணியையும் நாங்கள் விடுவிப்பு செய்திருக்கின்றோம். அதனை போன்று வெள்ளாவளி பிரதேசத்திலே பாலையடி வட்டை எனும் பிரதேசத்தில் இருந்த அந்த இராணுவ முகாமையும் தற்போது நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் மற்றும் ஏனைய முகாம்களை ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனைக்கு அமைய தொடர்ச்சியாக விடுவிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் என்னதான் குறை கூறிக்கொண்டிருந்தாலும், அவர்கள் எத்தனை பொய்களை கூறிக்கொண்டிருந்தாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் எந்தளவு இந்த நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அதனை போன்று நாங்களும் மக்களின் நம்பிக்கை விண்போகாத வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது பணிகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் விரும்புகின்றேன்.